இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கோதுமை தோசை தான் எடுத்துகிட்டேன். இந்த மாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கேரட் துருவி போட்டு அது கூட சட்னி வந்து வச்சு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. கோதுமை தோசைக்கு இந்த தேங்காய் சட்னி காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முளைக்கீரை கடையல் மாதிரி கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து முட்டை வேக வச்சு எடுத்துட்டேன். முட்டை வேக வைக்கும்போது தான் பார்த்தேன் ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சமாக வெண்டைக்காய் இருந்தது. சரி வெண்டைக்காய் வந்து பொரியல் மாதிரி பண்ணலான்னு தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தா வெண்டைக்காய் பச்சடி வந்து இது வரைக்கும் நான் பண்ணதே இல்லை. சரி அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அதில் வெண்டைக்காய் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி எடுத்துட்டோன்னா அந்த பிசுப்பு தன்மையெல்லாம் போயிடும். ஸோ வதக்கும் போது கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு வதக்கி எடுத்து வச்சுட்டு அதே கடாயில் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி எப்பவும் போல் நம்ம கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வெண்டைக்காயும் போட்டு வதங்கின பிறகு புளித்தண்ணி ஊற்றிட்டு தேங்காய் பச்சை மிளகா அதை வந்து அரைச்சி தேங்காய் பச்சை மிளகா அது கூட கொஞ்சம் சீரகம் அதையும் வச்சு அரைச்சி எடுத்தால் ஒரு சூப்பரான வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆகிடும்.